Hey everyone, welcome to SriSen. எல்லாருக்குமே பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் துபாயில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பிள்ளையார் இன்றைக்கி கிளேயில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு கொண்டாடணும். இது லாஸ்ட் இயர் நான் கொண்டாடினது, அன்றைக்கும் நான் கிளேயில் தான் செஞ்சுருந்தேன். இது இந்த வருஷம் பிள்ளையார். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் எப்படி செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேஸ்க்காக இந்த மாதிரி ஒரு கிளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட பாடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஃபேஸும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அவருக்கு கை கால் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு சின்ன செயின் மாதிரி போடுறோம். இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன், உங்களோட க்ரியேட்டிவிட்டிலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். லைட்டாக இப்போ பூணல், அதுக்கப்புறம் அவருக்கு தந்தம் எல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு மிளகு வச்சிடுறேன். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்காரு. ஸோ ஒரு கையில் ஸ்வஸ்திக் போட்டுட்டு மூஞ்சூரெலியும் சூப்பராக ரெடியாக இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணது, விடிய காலையில் எழுந்து ரெடி பண்ணது. ஸோ நான் நல்ல நேரம் பார்த்துட்டு பிள்ளையார் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலகாரம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட் ஃப்ளோர் இல்லை மைதா, மஞ்சள் அதெல்லாம் கலந்து கூட பிள்ளையார் செய்யலாம். ஸோ கிளேன்றதால கலர்ஃபுல்லாக இருப்பார், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே குட்டிய தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாமும் செஞ்சாச்சு. அவருக்கு அழகாக ஒரு கொடையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உளுந்தும் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கப் அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், சுடு தண்ணி போட்டு. இது நம்ம கொழுக்கட்டைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, இது 3மே செய்யலான்னு பிளான் பண்ணி, எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி பாலாக ரெடி பண்ணிவிட்டு பாலில் போட்டுட்டேன். ஸோ அது அப்படியே பால்லேயே வெந்துடும். இதுக்கு கொஞ்சம் நெய்யில் தேங்காய், முந்திரி, திராட்சை இது வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நெக்ஸ்ட்டு பூர்ண கொழுக்கட்டைக்காக நான் நாட்டு சர்க்கரையும் தேங்காவும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்யில். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டுட்டு நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன். ஸோ வறுத்த முந்திரி, தேங்காய் அதெல்லாமா போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்து இறக்கி வச்சுட்டா பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போது இந்த மாதிரி மோல்டில் இல்லாட்டி நீங்கள் கையிலே கூட பண்ணலாம் பூர்ண கொழுக்கட்டை. எனக்கு தேங்காய் வெல்லம் அந்த காம்பினேஷன் பிடிக்கும். சில பேருக்கு எள்ளு இல்லை கடலை பருப்பு அது கூட செய்வாங்க. ஸோ இன்றைக்கி தேங்காய் அந்த பூர்ணம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஷேப்பு. அதுக்கப்புறம் நார்மலாக சோமாஸ் மாதிரி மடிப்போம்ல, அந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அது வெந்துட்டும். அதுக்குள்ளே மீதி இந்த அதே பூர்ணம்லேயே நான் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வச்சு எல்லாமே நான் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வெந்துடும். சிம் டு மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அவல் லட்டு பண்ணலான்னு கொஞ்சம் அவலும் அதுக்கப்புறம் உடைச்ச கடலையும் வறுத்துட்டு இருக்கேன். கூட தேங்காய், வெல்லம், கொஞ்சம் நெய் இது போட்டு அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம பாலாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட அவல் லட்டும் ரெடி ஆகிடும்.
ஸோ ஊற வச்ச உளுந்து அரைச்சி வெங்காயம்லாம் போட்டு வடையும் ரெடி பண்ணியாச்சு. பக்கத்தில் சுண்டலும் அது வெந்துட்டு இருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம். சாமியும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. அவருக்கு படையல் எல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு சூப்பராக தீபாரணையெல்லாம் காட்டியாச்சு. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட சேர்ந்து நீங்களும் எங்கள் வீட்டு செலிப்ரேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய க்ளே கணபதி எப்படி இருக்கார் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.